இயேசுவின் பிறப்பு. முன்னொரு காலத்தில் நசரத் என்ற இடத்தில் மேரி என்ற யூதப்பெண் வசித்து வந்தாள். அவள் மிக விரைவில் ஜோசப் என்ற இளைஞனை திருமணம் செய்ய போகிறாள். ஓர் இரவு மேரி தூங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரு அதிசய குரல் கேட்டாள். அவள் கண் திறந்து பார்த்த பொழுது பிரகாசமான ஒளியை கண்டாள். திடீரென்று அவள் முன்னால் ஒரு தேவதூதர் நின்று கொண்டு இருந்தார். நீங்கள் யார் என்று மேரி கேட்க, நான் கடவுளின் தேவதூதர் என்று கேப்ரியல் சொன்னார். மேரி, பயப்பட வேண்டாம், கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார். கடவுளுக்கு முக்கியமான ஒன்றை செய்ய உங்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள். சிறந்த சேவைக்காக கடவுள் என்னை தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற நான் எதையும் செய்வேன். மிக விரைவில் உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று கேப்ரியல் சொன்னார். உங்களுடைய மகனை இயேசு என்று அழைப்பார்கள். இவர் கடவுளின் குழந்தை. இவர் மக்களுக்காக பெரிய நல்ல காரியங்களையும் நல்ல செயல்களையும் செய்வார். எனக்கு மகனா? இது எப்படி சாத்தியமாகும்? எனக்கு இன்னும் திருமணம் கூட ஆகவில்லையே. மேரி அதிர்ச்சியானாலும் அவள் அமைதியாகிறாள். நான் கொடுத்து வைத்தவள் என்று தேவதூதரை பார்த்து தலை வணங்கினாள். மேரி நிமிர்ந்த பொழுது தேவதூதர் மறைந்தார். அடுத்த நாள் காலையில் மேரி ஜோசப்பிடம் என்ன நடந்தது என்றும் தேவதூதர் சொன்னதையும் சொல்கிறாள். இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்கிறார்கள். திருமணமும் முடிந்தது. விரைவிலேயே மேரி கர்ப்பமாகிறாள். நசரத்தின் அரசர் ஒரு புதிய சட்டத்தை அறிவிக்கிறார். அவர் எத்தனை குடிமகன்கள் நம் நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை அறிய விரும்பினார். எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு அனைவரையும் பதிவு செய்ய சொல்கிறார். ஜோசப் பெத்லெஹம் என்ற மற்றொரு ஊரை சேர்ந்தவர். மேரியும் ஜோசப்பும் பெத்லெஹம் செல்ல முடிவு செய்தனர். ஏனென்றால் அங்குதான் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஜோசப் பதிவு செய்ய வேண்டியிருந்தது. நசரத்திலிருந்து பெத்லெஹம் செல்ல வெகு தூரம் பயணம் செல்ல வேண்டியிருந்தது. பெத்லெஹம் செல்ல சில நாட்கள் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். மேரி கர்ப்பமாக இருந்ததால் அவளுக்கு ஒரு கஷ்டமான பயணம் என்று ஜோசப்பிற்கு கவலையாக இருந்தது. அவர்கள் இருவரும் பெத்லெஹமை அடைந்த பொழுது இருட்டாக தொடங்கியது. ஜோசப் மேரியிடம், நீ சிறிது நேரம் மரத்தினடியில் ஓய்வு எடுத்துக்கொள். நாம் இருவரும் ஓய்வு எடுக்க வேறு ஒரு தங்குமிடம் தேடிக்கொண்டு வருகிறேன். ஜோசப் ஒவ்வொரு வீட்டின் கதவையும் தட்டுகிறார். ஆனால் தங்குவதற்கு ஒரு இடமும் கிடைக்கவில்லை. மேரி குழந்தையை பெற்றெடுக்கும் நேரமும் நெருங்கிக் கொண்டு இருந்தது. அவர்கள் இருவரும் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய இடத்தை தேடுகிறார்கள். மேரி ஜோசப்பை பார்த்து, கவலைப்படாதீர்கள், கடவுள் நம்மை நன்றாக கவனித்துக் கொள்வார். இருவரும் ஒரு குடிசையை பார்க்கிறார்கள். உள்ளே செல்கிறார்கள். அங்கு நிறைய வைக்கோல் வைக்கப்பட்டு இருந்தன. மேரி வசதியாக ஓய்வெடுக்க அழகான ஒரு வைக்கோல் படுக்கையை செய்ய ஆரம்பிக்கிறார். இது ஒரு அழகான இரவு. நட்சத்திரங்கள் திடீரென்று பிரகாசமான ஒளியுடன் பிரகாசிக்க ஆரம்பித்தன. மேரி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். உலக இரட்சகராகிய இயேசு பிறந்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் இருவரும். ஜோசப் குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் குட்டி வைக்கோல் படுக்கையை இயேசுவிற்காக தயார் செய்கிறார். குழந்தை படுக்க வைத்தவுடன் வசதியாக உறங்க ஆரம்பிக்கிறது. பெத்லெஹத்திற்கு அருகில் உள்ள மலையில் இரவில் ஆடு மேய்ப்பவர்கள் சிலர் தங்கள் ஆடுகளை கவனித்துக் கொண்டு இருந்தார்கள். திடீரென்று ஆகாயத்தில் ஆச்சரியப்படுமாறு ஒரு நட்சத்திரம் இவர்கள் இருவருக்கும் தெரிகிறது. இது மிகவும் பிரகாசமான ஒளியுடன் தெரிந்தது. சிறிது நேரம் அவர்களால் கண்களை திறக்க முடியவில்லை. அவர்கள் கண் திறந்து பார்த்த பொழுது அவர்கள் முன் தேவதூதர் நின்று கொண்டிருந்தார். தேவதூதர் சொல்கிறார், இருவரும் பயப்படாதீர்கள், நான் ஒரு நற்செய்தி கொண்டு வந்து இருக்கிறேன் உங்களுக்கு. இன்று பெத்லெஹம் நகரில் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்து இருக்கிறது. அவர்தான் உங்களின் கடவுள் என்று தேவதூதர் சொல்கிறார். ஆடு மேய்ப்பவர்கள் இருவரும் குழம்பி போனார்கள். ஆனால் இருவரும் பெத்லெஹம் சென்று அந்த அதிசய குழந்தையை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். பெத்லெஹம் சென்று அடைந்த போது இருவரும் அங்கு இருக்கும் ஒரு குடிசையில் மேரி, ஜோசப் மற்றும் இயேசுவை பார்க்கிறார்கள். இவர்கள் இருவரும் குழந்தை இயேசுவை பார்த்தவுடன் அவர்கள் தன் கால்களை மடக்கி கைகளை இருகரம் கூப்பி வணங்குகிறார்கள். ஆடு மேய்ப்பவர்கள் இருவருக்கும் ஒருவிதமான சந்தோஷமும் கடவுளை பார்த்துவிட்டோம் என்ற மன திருப்தியும் அடைகிறார்கள். அவர்கள் இருவரும் மக்களை ஒன்று திரட்டி என்ன நடந்தது என்று அனைவரிடத்திலும் சொல்கிறார்கள். குழந்தை இயேசுவின் பிறப்பு அனைத்து இடங்களிலும் பரவத் தொடங்கியது.